ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி பேக்கெல்லாம் போடுவேன். அது என்ன பேக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலோவேரா தான் மெயின். இதில் எனக்கு இந்த அளவு போதும். இதை இப்படியே ஒரு பக்கத்தில் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் போகும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்க்க போகிறோம். அதுவுமே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போதும். ஃப்ளாக்ஸ் சீடை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜெல் கன்சிஸ்டன்சி ஆன உடனே சூடோடையே வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி ஜெல்லை தனியாக மாற்றி வச்சுட்டு அந்த சீட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதுவால் நல்ல ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்கலாம். அதில் ஒன்றும் போட தேவையில்லை. நான் ஷார்ட்ஸில் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். சீட் ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அலோவேரா ஜெல்லும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை எடுத்துகிட்டு அது கூடவே அலோவேரா ஜெல்லு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே ரெண்டு அதில் கலந்துக்குவாங்க. நல்லா கலந்துட்டு அதில் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். நான் ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் தான் கலந்துருக்கேன். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஜெல்லோட நல்லா அந்த ஆயில் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல்லும் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஜெல்லை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கையில் பிசைஞ்சு விட்டோம்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிரும். கொஞ்சமாக எடுத்து நம்ம அதை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்போ நான் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிட்டேன். இது இனி 20 நிமிஷம் கழித்து நம்ம சும்மா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என் ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சில்கியாக இருக்குல்ல. நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் கலந்து தேய்ச்சோம்னா நான் இதை வீக்லி ஒன்ஸு நான் இதை எப்போவுமே நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ரொம்ப சூப்பரான ஹேர் பேக் கூட. நல்லா முடி வளரும். நல்லா சில்கி ஹேராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் இருக்கும் ஹேரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.